புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. அப்பப்பா என்னங்க இது, ஊருக்குள்ள ஒரே நேரத்துல இவ்வளவு பேர் மூலமாக இவ்வளவு சீரியஸ் விஷயம் நடந்திருக்கு. கொஞ்சம் டயர்டா இருக்குன்ட்டு சத்த நேரம், ரொம்ப நேரம் கூட கிடையாதுங்க, சத்த நேரம் கண்ணை அசந்துட்டு திடீர்னு கண்ணை மூச்சு எஞ்சி பார்த்தா இவ்வளவு சீரியஸான விஷயம் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, தற்கூரிமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு அந்த சீட்ல நைனா நாகேந்திரன் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வெளியே போறார் இல்லைங்களா? அப்படி போற அந்த தருணம் தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா கண்ணீர் கடல்ல மூழ்கி சோகத்தை பிழிஞ்சு எடுக்கிற அப்பேற்பட்ட சீரியஸ் காட்சி. இந்த சோகத்துல கண்கள் குளமாகியதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உண்மையிலேயே அதை நம்ம நேர்ல பாக்குறோம் பாருங்க. ஐஏஎஸ் படிச்சு அந்த பதவியும் இது கட்சிக்காக விட்டுட்டு நேர்மையா மக்களுக்கு பணியாற்றணும். மாதிரி ஒரு என்ன தமிழகத்துல தாமரை மலரவே மலராது. நெஞ்சி பொறுக்குது இல்லையே. இந்த கண்ணீர் குளம் வெடிச்சு செதறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படி கண்ணீர் குளம் வெடிச்சு செதற அந்த தருணத்தில் கூட இந்த கேமரா ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை அவ்வளவு அக்யூரேட்டா கரெக்டா பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அழுகுறாங்க. அப்படி அழுதுனே இருக்கும்போது சும்மா பொழுது போகிறதுக்காக சீரியலை பார்த்துட்டு அந்த சீரியலில் வருகின்ற காட்சியை பார்த்துட்டு அழறாங்கன்னு நினச்சிக்க போறாங்கன்றதுக்காக தான் கமெண்ட்ரி கொடுத்துனுக்காரு. அழறாங்க இல்லைங்களா? அவர் வீட்டில் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. தற்கூரிமலை பதவியிலிருந்து கிளம்புகிறார். மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை மாற்றியது எண்ணி என் மனைவி அழுகிறாள். ஏன் இப்படி இவ்வளவு சீரியஸான காட்சியை இப்படியா காமெடி பண்ணுவாங்க? அழும்போது கூட பாருங்க, கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு அழறாங்க. ஸ்கிரிப்ட் தான் இல்லைன்னு சொல்ல, கனவா இருந்தாலும் ஞாய தர்மம் வேணும் இல்லைங்களா? அப்படி வெள்ள ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ற அந்த சமயத்திலேயாவது கொஞ்சம் இயற்கையா அழற மாதிரி நடிக்கணும் இல்லைங்களா? இது பரவாயில்லைங்களா? இந்த ஃப்ரேம்லையாவது வெறும் கண்ணீர் குளம். அடுத்த ஃப்ரேம் சோக காட்சியை பார்த்தா நெஞ்சே வெடிச்சிருவாங்க. தற்கூரிமலை கிளம்பி போகும்போது, ஐயா எங்களை விட்டு போறீங்களேயா, தர்மம் எங்களை விட்டு வெளியே போகுதே, நீதி எங்களை விட்டு வெளியே போகுதே, நியாயம் எங்களை விட்டு வெளியே போகுதே, உண்மை, உழைப்பு, சத்தியம், தர்மம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஒட்டுமொத்தமாகவே எங்களை விட்டு வெளியே போகுதே. ஐயோ, உங்களை போல ஒரு தலைவரை நாங்கள் எங்கு செல்வோம், எங்கு காண்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தற்கூரிமலை காரை போக விடாம அந்த கட்சி தொண்டர்கள்லாம் வழிமறிக்கிறாங்களாம். இந்த காட்சியை சும்மா பார்க்கும்போது கூட சோக காட்சி தாங்க, சீரியஸான காட்சி தான், காமெடி காட்சி நினைச்சுக்க கூடாது. நீங்க சீரியஸான இந்த சோக காட்சியை சும்மா பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல சீரியஸா சோகமா தெரியல. இந்த காட்சியை மெருகூட்டுவதற்கு பேக்ரவுண்ட் ஏத்துனாங்க பாருங்க. இந்த கட்சிக்குன்னு ஒரு சில சேனல் ஊருக்குள்ள இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு சில சேனல்கள் பேக்ரவுண்ட் ஏத்துனாங்க பாருங்க. அதுல ஒரு சேனல் ஹையஸ்டா ஒரு படி மேல போய் இந்த பிகில்ன்ற ஒரு திரைப்படத்துல வரும் இல்லைங்களா, அப்பா விஜய் இறந்ததற்கு பிறகு திரும்பி வா எழுந்து வா, திரும்பி வா எழுந்து வா, எழுந்து வா. ஏன் இது? அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு வெளியே தானே போயிருக்காரு. தேசிய பொதுக்குழு உறுப்பினர் 10ஓட 11 கூட்டமா இருங்கப்பான்னு சொல்லி அந்த பதவியும் அவருக்கு கொடுத்துருக்காங்க, போஸ்டிங்க கொடுத்துருக்காங்க. அவர் எப்படியும் பாருங்க இங்கதான் உண்டு இருக்க போறாரு. ஆனா பாருங்க, பிகில் படத்துல ஒட்டுமொத்தமாக போய் சேருகின்ற காட்சியில வருகின்ற அந்த பாடலை ஒழிக்கிறாங்க. கொஞ்சம் விட்டா சீரியஸா சொல்றோம், காமெடிக்கெல்லாம் சொல்லுங்க, சீரியஸா சொல்றோம். கொஞ்சம் விட்டா கர்ணன் திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில கர்ணன் இறந்த பிறகு தர்ம தேவதையே அழுவாங்க இல்லைங்களா கர்ணனுக்காக. எனக்கென்று தர்மத்திற்கென்று இருந்த ஒரே ஒரு மகன் நீயும் இறந்து விட்டாயா, இனி நான் என்ன செய்வேன் என்று தர்மதேவதையே கர்ணனுக்காக கண்ணீர் விட்டு கதறியதை போல ஒரு டிராமா கூட செட் பண்ணுவாங்க போலுங்க. தர்மதேவதை போலவே இறங்கி வந்து, ஐயோ தர்மதேவா எங்களை விட்டு ஏன் செல்கிறாய், திரும்பவா திரும்பமான்னு. ஆனா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த காரை சுத்தி நின்று கூட்டமா அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அழறாங்க இல்லைங்களா, அந்த காட்சியை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, சீரியஸா சொல்றாங்க, சும்மா எல்லாம் காமெடிக்காகலாம் சொல்ல, சீரியஸா சொல்றோம். என்னப்பா இது, சொல்லாம கொள்ளாம போறீங்க கிளம்பி கார் எடுத்துக்குன்னு. ஆமாம்மா, எனக்கு பதில் வேற ஒருத்தர் வந்துட்டாரு, அவங்க வந்தா வந்து போட்ட பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு பெண்டிங் இருக்குது. நீங்க கூட்டும் போதெல்லாம் கூப்பிட்டீங்களே, வந்து நின்னமே, கை தட்டமே, மாலை போட்டமே, மரியாதை பண்ணமே. என்னப்பா இது, எல்லாத்தையும் பண்ணோம், கடன் வச்சுட்டு போறீங்களே, எங்களுக்கு பாக்கி இருக்கு. இந்த கூட்டம் முடிஞ்சோன்னா அந்த கூட்டத்தை தரேன், அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை தரேன், 2 கூட்டத்துக்கு சேர்த்து மொத்தமா 3வது கூட்டத்தில் தரேன்னு சொல்லி பெண்டிங் எக்கச்சக்கமா வச்சுட்டு அந்த பெண்டிங் எல்லாம் அடைக்காமையே கிளம்பி போனா எப்படிப்பா? சீக்கிரம் ஏதாவது அந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் வழி சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு கதறுவதை போலதான் பாருங்க எங்களுக்கு தோணுதுங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்க? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு யோசிச்சுனே இருங்க.
தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டும் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு நடுவில் பாருங்க இன்னொருத்தர், நான் தற்குறி மலைக்காகத்தான், தற்குறி மலை லட்சியத்திற்காகத்தான் நானும் இந்த கட்சியில் வந்து பயணித்தேன், சேர்ந்தேன். எப்போது அந்த லட்சியவாதியே வெளியே போறாரோ இனிமே நான் இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. முக்கியமா பாருங்க, என் காரில் கட்டி இருந்த இந்த கட்சியோட பிஸ்கே ஜேபி கட்சியோட கொடியை கழட்டி எறிகிறேன்னு சொல்லி கழட்டி தூக்கி போட்டுருக்காருங்க. வணக்கம். என்னைக்கு பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில இணைந்தாரோ அன்றுல இருந்து இந்த கொடியும் அவருடைய போட்டோவும் என்னோட கார்ல வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து இதை நான் அகற்ற போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியினுடைய மாநில தலைவராக என்னைக்கு அவர் மீண்டும் பொறுப்பேற்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த கொடி திரும்பவும் என்னோட கார்ல பறக்கும். அது வரைக்கும் பிஜேபியோடைய கொடி என்னுடைய கார்ல இருக்கு. தற்குறி மலை அவர்கள் இவ்வளவு பெரிய லட்சியவாதியா, இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்க தோணுது. இன்னொரு பக்கம் எனக்கு அவர் தான் போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொன்னாரு, எனக்கு போஸ்டிங் போடுறேன்னு சொன்னாரு, எக்கச்சக்கமா காசெல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் பாருங்க என் தலைமையில கூட்டத்தெல்லாம் நிறைய கூட்டம் சொன்னாரு. பிற்காலத்துல வருங்காலத்துல உனக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குது, கவலையே படாத, நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீ தான் பாத்தீங்கன்னா ஒரு துறைக்கு அமைச்சர்னு சொல்லி இல்லாத பொல்லாத ஆசையெல்லாம் காட்டி எக்கச்சக்கமா அவர்கிட்ட இருந்து காசெல்லாம் புடுங்கிட்டு இப்ப அம்போன்னு விட்டுட்டு போறாரு. அந்த கோபத்தின் காரணமாக அந்த கட்சி கொடியை தூக்கி எறிகிறாரோ அப்படின்னு இன்னொரு பக்கம் யோசிக்க தோணுதுண்டு. நாங்க சொல்லுங்க, சமூக வலைதளங்கள்ல மீம்ஸ் வழியாகவும் ட்ரோல் மூலமாகவும் இந்த மாதிரி ஒரு ட்ராக் போயிருக்குது. இந்த மாதிரி சில பல ட்ராக்கு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொரு ட்ராக்ல விட்டார் பாருங்க ஒரு ட்ரெயினை. யாருங்க? நயினா நாகேந்திரன் அவர்கள். சம்பந்தம் இல்லாம யார பாராட்டி பாடுறாரு பாருங்க. கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். ஏன் இப்படி? உங்களுக்கு தான் இஸ்லாமியர்களாலே ஆகாது, பிடிக்காது, இஸ்லாம் மதம்னாலும் பிடிக்காது. வாய்க்கு வந்ததை எக்கச்சக்கமா நம்ம ஜி உட்பட வாரி வீசி நிற்பீங்க நாடு முழுக்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு சொந்தமான மெட்டை எடுத்து கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். எவ்வளவு அற்புதமான பாடல் அது. நாகூர் அனிஃபா அவர்கள் குரலில் ஒலித்த பாடல். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. சரி, இந்த சீரியஸ் விஷயங்கள்லாம் ஒரு ஓரமாகட்டும், தப்பு கிடையாது. அடுத்த சீரியஸான விஷயம், சீரியஸ் மேன் இறங்கி இருக்கிற அந்த களம் இருக்கு இல்லைங்களா, பா நாங்களே பயந்துட்டோங்க, பக்குன்னு ஆயிடுச்சு. சொன்னோம் இல்லைங்களா, சட்ட நேரம் கண்ணை சாச்சிட்டு எந்திரிச்சு பார்த்தா அடுத்த சீரியஸான விஷயம். வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் பனையூர் பண்ணையார்ல இருந்து எட்டி பார்த்திருக்காரு. என்னப்பா இதே வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக சட்ட மசோதா பாஸ் பண்ணிக்காங்களா யூனியன் கவர்மெண்ட்? இருக்கக்கூடாதே இல்லைங்க, நம்ம ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கோங்க, அந்த அறிக்கையை விடுங்கப்பா, வழக்கு போடுங்க. உச்ச நீதிமன்றத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக விஜய் தொடுத்திருக்கும் வழக்கு. சொன்னோம் இல்லைங்களா, சீரியஸ் மேன் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் களம் இறங்கி இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக வழக்கு போட்டு பொங்கியிருக்காரு நியாயத்துக்காக. ஏன் வழக்கு போட்டிருக்காரு? ஆமாங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு காவலராகனா இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. ஏற்கனவே பாருங்க, இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக திமுக காங்கிரஸ் உள்ளிட்டோர்லாம் வழக்கு போட்டாங்க. அப்புறம் நான் போடலன்னா தப்பாச்சிப்பாங்க இல்லைங்களா. என்னப்பா இவரும் பிஸ்கே ஜேபி கட்சி மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்காரோ, முன்னாடி வந்து வழக்கு போடலையே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லைங்களா. அதனால பாருங்க, சீரியஸ் மேன் களத்துல இறங்கி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. தப்பு கிடையாது வழக்கு போடுறது. ஆனா பாருங்க, இந்த வழக்குல போயிட்டு ஆஜராகி ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லைங்களா. எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க? இப்போ திமுக தரப்பில் இருந்து வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு தெளிவாகிறாங்க, தெளிவான விளக்கத்தை எடுத்து போடுறாங்க. இப்படி ஆனா இந்த பெரிய பெரிய வக்கீல்லாம் வந்து என்ன சொல்றான், எங்களுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் படிச்சு தரவா போயிட்டேன் சிவில் கோர்ட் வக்கீல்னால. அவன் என்ன சொல்றாங்க, அப்படி சொல்றேன், நான் எல்லாம் இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு, கர்ச்சீப் எடுத்துட்டான். ஒரு சீனியர் கவுன்சில் 1 கோடி ரூபாய் சம்பளம் அவனுக்கு. கமிட்டியில சொல்றான், ஒரு கர்ச்சீப் எடுத்து செக்ஷன் 40 கீழே அப்படி போட்டு இது வக் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அது வக் ப்ராப்பர்ட்டி ஆயிடும். அவ்வளவு மோசமான சட்டம். இருக்கிறவங்க மடைய நினைச்சிட்டு நான் திரும்ப கேட்டேன், செக்ஷன் 40 இருக்குல்ல, பிரிவு 40 கீழ் அந்த வக் போர்ட்ல இருக்கிற சேர்மனோ அங்க இருக்கிற ஒருத்தரோ இது வக் போர்ட்னு வந்துட்டா இதுக்கு சொந்தமான சட்டம் சொத்து என்று சொல்லுவதற்கு எந்த பிரிவினையை கையாள்வார்? அமைதி. இப்ப செக்ஷன் 4 படி பிரிவு 40ல ஒரு என்கொயரி should be conducted by the வக் போர்ட் for which to locate the title all the provisions in that should be exhausted. நீ 40க்கு கீழே உங்களுடைய உரிமையை பயன்படுத்தி இந்த சொத்து இந்த கிரவுண்ட் சொத்து வக் போர்ட்னு சொன்னா சர்வே கமிஷனர் என்ன பண்ணுவாரோ அதையெல்லாம் நீ செய். இல்ல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தப்பு தப்பா சொல்ற? கர்ச்சீப் எடுத்து போட்டா வக் ப்ராப்பர்ட்டி ஆயிடுமா? தப்பு தப்பான கொள்கை. நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்ப்பாடு, சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன், போயிட்டு வரேன் போயிட்டு வந்தேன். நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்ப்பாடு, சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன், போயிட்டு வரேன் போயிட்டு வந்தேன்.
அவங்க தரப்புல எடுத்து போட்டாங்களா? இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துல என்ன பிரச்சனை இருக்கு, எதை பிரச்சனையாக இவங்க நினைத்து கொண்டு இதே போல சட்ட திருத்தத்தெல்லாம் அநியாயத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம டிவிகே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை குறித்து ஏதாவது கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏங்க, எந்த சரத்துல இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுங்க, எந்த சரத்துலயா? எந்த சரத்துல அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சரத்துல அந்த பிரச்சனை இருக்கு. என்னப்பா கிண்டல் பண்றீங்களா, நக்கல் பண்றீங்க? நாங்க எங்க பண்றோம்? நாங்க சீரியஸான விஷயத்தை பத்தி பேசினுக்கோம். நீங்க என்னங்க காமெடியா நாங்க பண்றோம்? நாங்க இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு டிவிகேவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சுத்தமா தெரிவிச்ச கருத்துங்க அது. இந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். அவரும் சீரியஸா தான் சொல்லிடுறாரு இந்த பதில. ஒண்ணு அந்த பக்கம் போய் விடணும், இந்த மாதிரி இந்த பிரச்சனை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி இந்த போராட்டத்துக்கு வருவதற்கு முன்பாகவாது இந்த வக்ஃபு சட்ட திருத்தத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சில பல பேராக்கெல்லாம் படிச்சு வந்துட்டு ஓகேங்க இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கணும். ஆனா பாருங்க, ஏப்பா எந்த சரத்துல பிரச்சனை இருக்கு, அந்த சரத்துல பிரச்சனை இருக்கு. எதுங்க எதிரா இருக்குது, எதெல்லாம் எதிரா இருக்குதோ அவங்களுக்கு அதெல்லாம் பாருங்க எதிரா இருக்குது. சரிங்க, எதுல தாங்க எதிரா இருக்குது? அதுல எதிரா இருக்கு. எதுலங்க? அதான் சொன்னோம் இல்லைங்களா, நீங்க எதுல எதிரா இருக்குன்னு கேக்குறீங்களோ அதுல அவங்களுக்கு எதிரா இருக்கு. அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள்லாம் என்ன என்பது தெரியும். உங்க கருத்தை சொல்லுங்க சார். என் கருத்து என்னங்க? என் கருத்து பொல்லாத கருத்து. என் கருத்து, இஸ்லாமியர்கள் எந்தெந்த சரத்துல இதெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதற்காக அவங்களுக்கு நாங்க போராட்டம் பண்றோங்க. அந்த சரத்துல அந்த பிரச்சனை இருக்கு. கடைசியா ஒண்ணு சொன்னார் பாருங்க, அந்த வடிவேல் காமெடியில வரும் இல்லைங்களா, நம்ம சீரியஸா பேசுறோங்க, நம்ம காமெடியா சொல்லல, வடிவேல் காமெடியை ஞாபகப்படுத்துறோம். அந்த வடிவேல் காமெடியில சொல்லுவார், தந்து காட்டுவேன், உன் வீட்டுக்குள்ள நீ வந்து பீரோ தந்து காட்டுன்னு சொன்னா நீ தந்து காட்டுவியான்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில ஒரு பதில சொன்னார் பாருங்க. எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல, உங்க வீட்டு சொத்து இருக்குது, அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலாம்ன்றது எந்த விதத்துல நியாயம்? அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப எப்படிங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு இல்லீங்களா டிவிகே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு இல்லீங்களா, யூனியன் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றதுக்காக. அப்படி கேஸ் போட்டு அந்த இடத்துல போயிட்டு கோர்ட்டுக்குள்ள போய் டிவிகே சார்பா ஆஜராகிற அட்வொகேட் இதே மாதிரி தான் ஆர்கியூ பண்ண போறாரா? நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க. இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள். மை லார்ட், சொல்லுப்பா, கத்தாதீங்கப்பா. இந்த பாயிண்ட்ல பிரச்சனை இருக்கு. எந்த பாயிண்ட்ல பிரச்சனை இருக்கு சீக்கிரம் சொல்லுங்க, நான் நோட் பண்ணணும், மார்க் பண்ணணும். எடுத்துக்கங்க, லேப்டாப் வச்சுக்கோங்க, டைப் பண்ணுங்க, சொல்ல போறாரு எந்த பாயிண்ட்ல பிரச்சனை இருக்குது, எந்த பாயிண்ட்ல பிரச்சனை இருக்குன்ட்டு. இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக இருக்காங்களோ அந்த பாயிண்ட்ல சொல்லுங்க, அந்த பாயிண்ட்ல பிரச்சனை இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? ப்ராப்ளம் வித் தட் பாயிண்ட். மார்க் மை வேர்ட், நோட் மை பாயிண்ட். This is our major paragraph, major prayer. Problem with that point. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல வருகின்ற ஒரு காமெடி அட்வொகேட் கேரக்டர் வரும் இல்லைங்களா, கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணுவாரு. அந்த காட்சி தான் கண்ணுக்கு முன்னாடியே சீரியஸா வந்து போகுதுங்க. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறே இல்லையா? அந்த மாதிரி ஜட்ஜி கோவப்பட்டு எரிச்சலாகி, சொல்ல வந்ததை ஒழுங்கா சீக்கிரமா சொல்லுங்கய்யா அப்படின்னு திட்டு வாங்காத அளவுக்கு அங்கேயாவது போயிட்டு என்ன பிரச்சனைன்ட்டு ஒழுங்கான பேராவை எடுத்து போடுங்க, ஒழுங்கான பிரேயரை பிளைன்ட்ல எழுதுங்க. முக்கியமா பாருங்க, விஜய் அவர்கள் கொடுக்குற எந்த ஒரு ஸ்கிரிப்டையும் பார்த்து படிக்காதீங்க அங்க போயிட்டு. ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் சாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடிய அம்பேத்கர் அவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த போராடியவர் அம்பேத்கர் அவர்கள்னு மாத்தி படிச்சார் இல்லைங்களா. இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். அதனால அவர் பேச்சை கேட்டு அவர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவாதீங்க. அவர் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு போனீங்க, யுவர் ஆனர், இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் என்பது ரொம்ப நியாயமானது. என்னங்க சொல்றீங்க? முழுசா சொல்லிடுறோம். வக்ஃபு வாரியம் ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் வளைச்சி போட்டுக்குது. எதை கேட்டாலும் ஏன் சொத்துன்னு சொல்றது வக்ஃபு வாரியம். அதனால பாருங்க, இந்த வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக கொண்டு வந்த யூனியன் கவர்மெண்டோட சட்டம் நேர்மையானது, உண்மையானது. என்னங்க சொல்றீங்க நீங்க? இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. அப்படியா? கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எடுங்க. ஆமா சாரி யுவர் ஆனர், ஐ எம் சாரி டீப்லி ஐ எம் ரிக்ரெட் ஃபார் தட்.
இந்த சட்டம் முழுக்க முழுக்க வக்ஃபு வாரியத்துக்கு எதிராக இருக்கு. இப்போதாங்க நியாயமா இருக்குன்னு சொன்னீங்க, அது ஸ்கிரிப்ட் மாறி போச்சு. தேவையில்லாதவங்க கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சு பார்த்துட்டு வந்த வென அது. இப்போ நான் நேர்மையா என்னோட ஆர்கியூ கொடுக்குறேன் பாருங்க. நான் இந்த சட்ட திருத்தம் என்பது ரொம்ப கெட்டது. அந்த மாதிரி ஸ்பீச்சை மாற்றி எழுதி கொடுத்து விஜயை மாட்டி விட்ட மாதிரி பாயிண்ட்ஸை மாற்றி எழுதி கொடுத்து அவர் மாட்டி விட்டுறாதீங்க. அவருக்காவது கொடுக்குற பாயிண்ட்ஸையும் ஸ்கிரிப்டையும் ஒழுங்காக கொடுத்து விடுங்க, எந்த வழக்குக்காக கொடுப்பதாக நினைத்து கொண்டு. ஏங்க என்னங்க நீங்க ரொம்ப கேவலப்படுற மாதிரி தெரியுதுங்க. ஒட்டுமொத்தமாக டிவி கட்சி உள்ள இருக்கவங்களுக்கு யாருக்குமே எதுவும் தெரியாதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? என்னங்க இது? என்ன சொல்றீங்க நீங்க? எதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க? ஏதோ 1-2 தப்பு நடந்திருக்கும், ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம் நடந்திருக்கு? ஐயோ எத்தனை போராட்டம், எப்பா 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 இருங்க எழுதி வச்சதை பார்த்து படிக்கிறேன்னு சொல்லி ஏதோ மேடையில் கோட்டை விட்டாரு. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள்? அதெல்லாம் பெரிய தேச துரோக குற்றமா? அதெல்லாம் விடுங்க, எதை வச்சு சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்கிற இந்த இடத்துல அடுத்த ஒரு சீரியஸான மேன், அதே சீரியஸ் மேன் தான் விஜய் அவர்கள் தான், வாரிசு நடிகர். இன்னொரு சீரியஸான விஷயத்தை எடுத்து போட்டார் பாருங்க ஊருக்குள்ள. இது ஒரு அறிக்கை. பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கை. யாருக்கு எதிராக? அஇஅதிமுக கட்சிக்கு எதிராக கொடுத்திருக்கும் அறிக்கை. அதாவது பாருங்க, அஇஅதிமுக கட்சி பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டதை எதிர்த்து கொடுக்கிற அந்த அறிக்கையில யாரை எதிர்த்து கொடுக்கணுங்க? அஇஅதிமுக கட்சி எதிர்த்து தான் கொடுக்கணும். ஆனால் எதுக்கு கொடுக்கணும்? ஊர்ல இருக்கிற எல்லா கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சுங்களா? நாங்க டிஃபரெண்ட். அதிமுக கட்சிக்கு எதிராக கொடுக்கிற அந்த அறிக்கையில ஒரே ஒரு இடத்துல தான் பாருங்க அதிமுக கட்சி பெயர் இருக்கும். ஆனால் திமுக கட்சி பேரு 8 இடத்துல இருக்கும், பிஸ்கெட் ஜேபி கட்சி பேரு 7 இடத்துல இருக்கும். இந்த இடத்துல யாராவது கேட்பாங்க, ஆமாங்க சீரியஸ் மேன் தாங்க அவரு. அதிமுக கட்சி பேரை ஒரே ஒரு தடவை குறிப்பிட்டது தப்பா இருந்தாலும், ஆனால் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு எதிராக 7 முறை அந்த கட்சியோட பெயரை குறிப்பிட்டு எதிர்த்து அறிக்கை கொடுத்திருக்காரு இல்லைங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனா பாருங்க, அந்த அறிக்கை முழுசா படிச்சு பார்த்தா தான் தெரியும், ஒட்டுமொத்தமாகவே திமுக பிஸ்கெட் ஜேபி கட்சி, பிஸ்கெட் ஜேபி கட்சி திமுக, திமுக பிஸ்கெட் ஜேபி கட்சி, பிஸ்கெட் ஜேபி கட்சி திமுக. எரிச்சல் ஆகுது இல்லைங்களா? கோபம் வருது இல்லைங்களா? என்னையா பேச திரும்ப திரும்ப பேசுங்கன்ட்டு திரும்ப திரும்ப பேசுறேன்ற ரேஞ்சில் அறிக்கை அவர் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காருங்க. ஒட்டுமொத்தமாகவே பிஸ்கெட் ஜேபி கட்சியும் திமுக கட்சி தான் பாருங்க கூட்டணியில் இருக்காங்களாம் தமிழ்நாட்டில். நாங்க சீரியஸா தாங்க பேசுறோம். ஆனா நான் தான் சீரியஸ் மேன். 2026 திமுக கட்சிக்கு எதிராக எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி எங்க கட்சி தான் அப்படின்னு சொல்லி சீரியஸா கொடுத்த அந்த அறிக்கையில் அவர் தான் காமெடி பண்ணி வச்சிருக்காரு. விஜய் சார், வாரிசு நடிகர் சார், முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார். ஏற்பட்ட கூட்டணி என்பது அதிமுக கட்சிக்கும் பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கும் இடையில் சார். கண்ணை விழித்து கொஞ்சம் ஊரை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க சார். பனையூர் பண்ணையாரோட ஜன்னலை ஓரமா திறந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். சொந்தமா சுயமா ஒரு கட்சியோட தலைவன் என்று சொல்லும் போது அந்த கட்சியோட தலைவன் சொந்தமா சுயமா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற ஒரு அறிவோட சிந்திச்சு சுயமா எழுதி கையெழுத்து போடணும். ஆனா பாருங்க, நம்ம யாருங்க எங்கிருந்தோ ஆதவ அர்ஜுனா கொடுக்குற ஸ்கிரிப்டை ஒட்டுமொத்தமா வாங்கி படிச்சு கூட பார்க்காம கையெழுத்து போட்டு கொடுத்தால் இந்த நிலைமை தான் ஏற்படும். பிஸ்கெட் ஜேபி கட்சியோடு திமுக கூட்டணியில் இருக்குதான். இதைத்தான் பாருங்க பல முறை பிஸ்கெட் ஜேபி கட்சி பேரையும் திமுக கட்சி பேரையும் குறிப்பிட்டு அழுத்தி அழுத்தி எழுதியிருக்காரு. அங்க ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவே 2026 தேர்தலில் திமுக கட்சியோட எதிர்ப்பை தான் பிரதானப்படுத்தி நிற்கிறாங்க அந்த கூட்டணி. என்னன்னா சொல்லிங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு, ஊழல் வழக்கு, ஊழல் மலிஞ்சு போச்சு, வாரிசு அரசியல், மன்னராட்சி, இதையெல்லாம் தான் பிரதானப்படுத்தி திமுகவுக்கு எதிராக பாருங்க கரம் கோட்டு கொண்டு அதிமுகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் கூட்டணி சேர்த்து கொண்டு அங்க நிக்கிறாங்க. அவங்க எந்தெந்த ஹெட்டிங்ல எல்லாம் பிஸ்கெட் ஜேபி கட்சி எந்தெந்த ஹெட்டிங்ல எல்லாம் மெயின்டைன் பண்றாங்களோ அதே ஹெட்டிங் ஸ்கிரிப்ட் தான் பாருங்க வாரிசு நடிகர் கையிலையும் இருக்குது. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. பாருங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கண்ணா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கண்ணா, ஊழல் ரொம்ப மலிஞ்சு போச்சுங்கண்ணா, தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் நடக்குதுங்கண்ணா, மன்னராட்சியை ஒழித்து கட்டணுங்க நோ அப்படின்ற ஒரு ஹெட்டிங்க அவங்க வேற ஸ்டைலில் பேசுறாங்க. இவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் அதே ஹெட்டிங்க வேற ஸ்டைலில் பேசுறாரு, சினிமா ஸ்டைலில். எதுவுமே தெரியாத மாதிரி திமுக கட்சியும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் கூட்டணியில் இருக்காங்களாம். நீ பார்த்த ஆமா, இப்போ 1 கோடி, இப்போ இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி போய் சாம்பார் சோறு தின்னுன்னு சொல்ற மாதிரி தான் நீங்க பாத்தீங்க. திமுகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சியும் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லி அது எப்படி சார் கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் தூக்கிட்டு பொது வெளியில வந்துருக்கீங்க அப்படின்னு யாரும் வாரிசு நடிகர் அவர்களை பார்த்து சீரியஸா கேட்காதீங்க. ஏற்கனவே அவரு சீரியஸ் மேன். அந்த மாதிரி கேள்வி கேட்டு டக்குன்னு இன்னும் சீரியஸ் ஆகி ஏடாகடமா சீரியஸ் ஆயிடுவாரு. அப்புறம் 7-8 அறிக்கை வந்து விடும் திமுகவுக்கு எதிராக பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணியில் வச்சுருக்காங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி. எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால்
விஜய் அவர்கள் யாரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும்? என்னையா கொஞ்சமாவது உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன இருக்கா? நாங்க கேட்கல. சீரியஸ் மேன் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக கட்சியை பார்த்து கேட்கணும். கூட்டணியில ஏன் இருந்தீங்க? சூழ்நிலை காரணமாக அந்த கூட்டணியில் இருந்தோம், இப்ப நாங்க வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தீங்க. சூழ்நிலை காரணம், சூழ்நிலை உடஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்போ ஏன் கூட்டணிக்குள்ள போனீங்க? கூட்டணியில் இருந்து விலகி வரும்போது என்னன்னு சொன்னீங்க? நீங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியை பார்த்து உங்க கூட கூட்டணியில் இருந்த காரணத்தினால் தான் நாங்க ஒட்டுமொத்தமா தோத்து போனோம், இல்லைன்னா நாங்க பதவியில உட்கார்ந்து சட்டமன்றத்துக்கு போயிருப்போம். யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற கட்சி உங்க கட்சி, மதவாதம் செய்கிற கட்சி உங்க கட்சி, தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிற கட்சி உங்க கட்சி, மும்மொழியை திணிக்கிற கட்சி உங்க கட்சி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான கல்விக்கான நிதியை கூட வழங்காத கட்சி உங்க கட்சி. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்து போட்டுட்டு தான் பாருங்க அந்த கட்சியை விட்டு விலகி வந்தீங்க, கூட்டணியை உடைத்து கொண்டு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் எப்படிங்க அவங்க கூட கூட்டணியை வைத்துக்கொண்டு, கூட்டணி இல்லை 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 நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டணி வைத்துக்கொண்டு எப்படி 2026 தேர்தல் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? மக்கள் முன்னாடி போயிட்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை தானே அவங்கள பார்த்து கேட்டுக்கணும், அறிக்கையில் சொல்லியிருக்கணும். ஆனா பாருங்க, அதற்கு பதிலாக சும்மா மேலாப்புற பரபரப்பரம் தூரா மாதிரி அஇஅதிமுக பேரை ஜஸ்ட் ஒரு இடத்துல குறிப்பிட்டு விட்டு பாக்கி எல்லா இடத்துலையும் மானே தேனே பொன்மானே அங்கங்க போட்டுக்கிற மாதிரி எல்லா அறிக்கையிலையும் திமுக 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 திமுகனே எதிர்ப்பு இருக்கணும்னு. இப்ப புரியுதுங்களா? விஜய் அவர்கள் என்ன நிரூபிக்க பார்க்கிறார் என்று. எங்க அதிமுக கட்சியோட கூட்டணி பிஸ்கெட் ஜேபி கட்சி வச்சு திமுக கட்சி போய் பேசினுக்குதுங்க. திமுக தான் கள்ள கூட்டணி மறைமுகமாக வைத்துக் கொண்டிருக்கிறது பிஸ்கெட் ஜேபி கட்சியோட. இவங்களை நம்பாதீங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில சாணக்கிய தந்திர வேலை பார்க்கறாராமா. முதல்ல ஒழுங்கா சுயமா சிந்திச்சு 4 வரி எழுத பழகுங்க, அப்புறமா பாருங்க ஓட்டை கவர்வதற்காக சாணக்கிய தந்திர வேலை பார்க்கற மாதிரி ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுக்கு எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி அப்படின்ற ஒரு வகையான சீரியஸான விஷயம் அடுத்து சொன்னோம் இல்லைங்களா? சத்த கண்ணா சொந்தவங்க அதுக்குள்ள ஊருக்குள்ள இவ்வளவு சீரியஸான விஷயமா? யாரு? நம்ம அண்ணன். என்னப்பா அஇஅதிமுக மறுபடியும் பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வச்சுனாங்களாமே, அது குறித்து உங்க கருத்து என்னன்னு பிரஸ்ல கேட்கும்போது எந்த விஷயத்தை குறித்து கேட்டாலும் சட்டையை மச்சி விட்டு பறிஞ்சு கேட்டு வந்துருவாரு. யார் தெரியுமா? நானே சொல்லட்டுமா? 8 போடுறோம் பாரு, A2 ஹிஸ்டரி அப்படின்னு 8 போடுவாரு. இவங்க அப்படி, அவங்க இப்படி, இது இப்படி, அது அப்படின்ட்டு. ஆனா பாருங்க சொன்னாரு பாருங்க ஒரு பதில. பாஜகவினுடைய நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு அதிமுக அடிபணிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டு இருக்கா? இருக்கு. சரி, அதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? குற்றச்சாட்டு இருக்குன்னா குற்றச்சாட்டு இருக்கு, வேற ஏதாவது இருக்கு? அதை முடிவெடுக்க வேண்டியது அதிமுக, அதிமுக செயற்குழு, பொதுக்குழு, அதனுடைய முதன்மை தலைவர்கள். எல்லாவற்றுக்கும் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கிறது கண்ணியமாகவும் அது நாகரிகமாகவும் இருக்கு. அடடா, இவ்வளவு பெரிய ஜென்டில்மேனா இவரு, நம்மளுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா இது அடுத்த கட்சியை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? அது அவ்வளவு நாகரிகம் இருக்காது, அது அநாகரிகம். அடுத்த கட்சி உள்கட்சி விவகாரத்தில் நம்ம தலையிடக்கூடாது. அது அவரவர்கள் விருப்பம். அவங்க எந்த கட்சியோட வேணா கூட்டணி வைத்துக் கொண்டு போகலாம். இல்லங்க பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன்னு அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு இப்ப வச்சுருக்காங்க, இருக்கட்டுமேங்க, என்ன இப்போ அது அவங்க கட்சி பிரச்சனை. அதில் நம்ம போய் புகுந்து அவ்வளவா கருத்து சொல்றது நாகரிகமா இருக்காது. வாய்ப்பில்லை ராஜா, நீ நினைக்கிற கருத்து என் வாயிலிருந்து ஒரு சொட்டு கூட வந்து விடாது, வாய்ப்பில்லை. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அடிக்கடிக்கு, இந்த சம்பந்தியை சத்திரத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டக்கணக்காக இருக்காங்கன்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரே குட்டையில் ஊர்ன மட்டக்கணக்காக இவங்க ஒட்டுமொத்தமா, அது உள்முகமாகவோ வெளிமுகமாகவோ உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ ஏதோ ஒரு வகையான மறைமுகம் வெளிமுகம் எந்த வகையிலயோ கூட்டணி மொத்தமா இவங்க கூட்டாக வைத்துக்கொண்டு அடுத்த கட்சியை பார்த்து சொல்றாங்க பாருங்க. அது முக்கியமா திமுகவை பார்த்து சொல்றாங்க பாருங்க. என்னையா இது? பிஸ்கெட் ஜேபி கட்சியோட திமுக கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது போதுங்க. ஏன் அப்படி? ஸ்கிரிப்ட் டிசைன் அப்படி. நீங்க எந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் தான் அப்படியே கட் பேஸ்ட் காப்பி பண்ணி நாங்க டைப் பண்ணி எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். நீங்க வேற மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுங்க, அதையும் பாருங்க படிச்சு பார்க்காம அதே மாதிரி கொடுத்துறோம். அப்ப இந்த சுய புத்தி சுய அறிவு கட்சி தலைவர் வச்சோ என்ன இது தப்பான வார்த்தையெல்லாம் பேசிக்கிறீங்க? தமிழ்ல இதே போல வார்த்தை எல்லாம் இருக்குதா? இருக்கக்கூடாதே, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கட்டு பேஸ்ட் காப்பி ஸ்கிரிப்ட், சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, இதை மாதிரி நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் பேசுறதை விட்டுட்டு சுய புத்தி சுய அறிவு கட்சி நல்ல தப்பான வார்த்தைலாம் எங்க பேசுறீங்க? பேசப்படாது. மோச் சுப்ரஹோ. அடுத்த ஸ்கிரிப்ட் சீரியஸ் மேன் கைக்கு வந்து சீரியஸா வந்து விழற வரைக்கும் இப்போதைக்கு பாருங்க டையெல்லாம் அடித்து கொண்டு ஒரு புதிய தோற்றத்தில் வந்து மக்களுக்கு டாட்டா காட்டிட்டு போவாரு. ஏன் டாட்டா காட்டுறாரு? 2026 டாட்டா காட்ட போறாரு இல்லைங்களா? ஓட்டு வாங்கிங்க, ஓட்டு வாங்கி சிஎம் சீட்ல உட்காந்து டாட்டா காட்ட போறாரு இல்லைங்களா? அதோட ரிஹர்சல் தான் இந்த டாட்டா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது இந்த காணொலிக்குள்ள வந்த ஊருக்குள்ள போய் நிற்கிற அனைத்து சீரியஸ் மேன் சீரியஸ் விஷயத்தை குறித்து நீங்க உண்மையிலேயே சீரியஸா என்ன நினைக்கிறீங்கன்ட்டு நீங்க சீரியஸா பதிவு பண்ணுங்க. மீண்டும்
இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.